அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர். நம்ம பிஇஓவில் 2023ஆம் ஆண்டு தேர்வு வினாவை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த வர பிஇஓக்கு எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணோம், எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து வரலாற்று பாடப்பிரிவில் போன 2023ல் 13 வினாவும், இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 7 வினாவும், மொத்தமாக சேர்த்து 20 வினாவும் வந்தது. 20மே 20 எடுக்கணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட்டு. 105ல் 123 வரைக்கும் நம்ம இந்த கொஷினில் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது கூட கூடுதலாக என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த வாட்டி ஜெயிக்கும் போது நம்ம வந்து ஒரு 17 வினா ரொம்ப சரியாக போடக்கூடிய அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம். அதுக்கான வினாக்களை வடிவமைப்பு தான் நம்ம சரி பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு. நான் 3 அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லின்ற மாதிரி ஏதாவது மாற வாய்ப்பு இருக்குது. 17 வினாவுமே கட்டாயம் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கௌரவமான ஒரு லெவலுக்கு மாறணும் அப்படின்னா ரொம்ப சின்சியராக, ரொம்ப சீரியஸாக, ரொம்ப சீக்கிரட்டாகவும் படிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து வெற்றிக்கான பயணப்பாதையில் தொடங்கிட்டோம். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்னன்றதை பார்த்துடலாம். பிஇஓ 2023 தேர்வு வினாவுடைய அதுக்கு முன்னாடி இருக்கிற 6 வினாக்களுடைய பஞ்சு தொகுப்பு வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதை நீங்கள் புக்காக வாங்கிக்கிங்க. இந்த புக்கை நம்ம இப்போ இது பார்த்துலாம் ஒரு முறை. 105 பார்த்தீங்கன்னா, தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்றது என்னென்னு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஈவேரா பெரியார், டாக்டர் ஆத்மராம், சுவாமி விவேகானந்தர், ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து இந்தியாவின் விடிவெள்ளின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இவர் வந்து இந்திய இளைஞரோட மறுமலர்ச்சி நாயகன் நமக்கு தெரியும். ஆத்மராம் பாண்டுங் அப்படின்றவர் வந்து நம்ம பம்பாயில் பிரார்த்தனை சமாஜத்தை 1868 உருவாக்கப்பட்டோன்னு தெரியும். ஈவேரா பெரியார் தான் சரியான விடை அப்படின்றது ரொம்ப பேசிக்கான கொஷினு. உங்களுக்கு வாழுங்கள் வாழ்த்துங்கள்ன்ற மாதிரி முதல்ல எடுத்தவொடனே ஈவேரா பெரியார் நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின், பட் ஆப்ஷன் ஏ சரியான விடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து வந்திருக்கா சார்னா டிஆர்பி பிஇஓ யூனிட் 5ல் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 327 கொடுத்துருக்கோம். பெரியார் நம்ம கொடுத்த புக்கிலேருந்து தான் வந்திருக்குது. தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடக்கே என்று முழங்கிய ஒருவர். காலகட்டத்தில் திராவிட நாடு கூட வேண்டாம், சாதி ஒழிப்புக்காக முக்கியமாக போராடியவர். இவருக்கு வந்து இந்த பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா, யுனெஸ்கோ என்ற நிறுவனம் பெரியாரை பாராட்டி 1974 புத்துலக தொலைநோக்காளர் அப்படின்னும், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்றும் பாராட்டி இந்த விருதை வழங்கியது. அடுத்த வாட்டி எந்த வருஷம்னு கேட்டால் 1974 அப்படின்றது நமக்கு தெரியணும். இது வந்து ஒரு பெரிய டாபிக். பெரியார் வந்து பகுத்தறிவு பகலவன். அவர் வந்து அவருடைய பத்திரிகைகள், அவருடைய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து கண்டிப்பாக அடுத்த ஆண்டுக்கும் இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் வர கொஷின் பேப்பர்லேயே ஒரு வினா அவரை பற்றி இடம்பெறும். அதை நம்ம ரொம்ப பெரிய லெவலில் டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான், முதல் பிற்படுத்த வகுப்பினர் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? இந்த ஆணையங்கள் பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 இருக்குது. 22மே நம்ம கடைசியில் கஸ்தூரி ராஜரங்கன் குழு, அதாவது புதிய நியூ எஜுகேஷன் பாலிசி வரைக்கும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்போர் ஆணையம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 48, 1950, 1953, 1955, 1953. 1953 ரொம்ப சரியான ஆன்சர், அப்சல்யூட்லி கரெக்டு. முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு ஆணையம் எந்த அமைக்கப்பட்டதுன்னா 53. யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து காக்கா காலேஸ்கர் என்பவர். இவர் வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு சமூகவாதி, குஜராத் பகுதியை சேர்ந்தவர், காந்தியவாதி. காந்தியடிய காலத்தில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர். 1953 பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி அமைக்கப்பட்டது. இது இந்திய அரசியல் சட்டத்தின் 340வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் உத்தரவு மூலமாக அமைக்கப்பட்டது. இந்த பிரிவு 1953 ஜனவரி 29 அமைக்கப்பட்ட இதில் காக்கா காலேஸ்கர் ஆணையம் அல்லது முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்று அமைக்கப்பட்டது. இது 1953 அமைக்கப்பட்ட தேதி தெரியும். எப்போ சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா 2 வருஷம் டைம் அடிச்சிடுச்சு. 1955 சமர்ப்பிக்கப்பட்ட 2 வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து அந்த காலேஸ்கர் வந்து சமர்ப்பித்தார். குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய ராஜேந்திர பிரசாத் தான் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 340வது பிரிவிற்கு நிர்வாக உத்தரவு மூலமாக அமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது இது. இதுக்கப்புறமா இருக்கிற நம்ம நிறைய பல்வந்த் ராய் மேத்தா நிறைய இது பார்ப்போம். அதெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்டாகவும் இருக்குது. பட் எப்படி மேட்ச் தான் போல எங்கே கேட்பாங்க, எது எங்கேருந்து வருதுன்றதை நம்ம குரூப் 1 குரூப் 2 டிஓ லெவல் கூட எல்லா விலங்கு எடுத்து பார்க்கலாம். ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. சரிங்களா? அடுத்ததாக இது வந்து கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க.
இப்போது காலவரிசைப்படுத்துங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 1951 to 56 நமக்கு தெரியணும். முதல் பொது தேர்தல்னா 1952 நமக்கு தெரியணும். சரிங்களா. அடுத்ததாக இந்தோ சீனா போர்னா 1962 நமக்கு தெரியணும். சிம்லா மாடனா 1972 நமக்கு தெரியணும். இந்த மாதிரி சில விஷயங்களை கோட் வேர்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி மெமரி பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி கோச்சிங் கிளாஸில் கொடுப்போம். ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வருமோ அதை நம்ம டெஸ்ட்டாகவும் ஒரு 10-15 செட்டு 20 செட்டு ஹிஸ்ட்ரிக்கு தனியாக கொடுத்துட்டாவே அது வந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஆன்சர் வந்து அப்சல்யூட்டிவ் ஏ அப்படிங்களா. ஸோ லைனாகவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லைனாக 1 2 பார்த்தீங்கன்னா அப்படியே வருது 1 2 3 4. இந்த மாதிரி இந்த வாட்டி ஈஸியாக கிடைக்குமா சார்னா வாய்ப்பு இல்லை. இந்த வாட்டி பிஇஓ கூடுதலாக கூட என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா வந்து வினாக்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி பிஇஓ யூனிட் 5ல் வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 141 to 135 இருக்குது. பிஇஓ யூனிட் 5 வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 450 கொடுத்துருக்கு. முதல் 5 ஆண்டு திட்டம் 51 to 56 நான் என்னென்னு முழுசாக கொடுத்துருக்கோம். இந்தியாவின் பொது தேர்தல்கள் 1952 57 62 வரைக்கும் லைனாக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரு அரசு ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 48 ஒழிச்சது. சிசு கொலைக்கு வில்கின்சன், சிப்லோ, ட்ரெங்கின் எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். திருமணம் உறுதிப்படுத்தும் திட்டம், டிவோர்ஸ், இப்போ இந்து பெண்கள் சொத்துரிமை 55 to 56 இதெல்லாம் பார்க்க போகிறோம். கலப்பு திருமணங்களுக்கான தடை இது எல்லாத்தையும் பார்க்கலாம். சீனப்போர் அது டாப்பிக்காக வரதுனால சொல்கிறோம். சீனப்போர் 1962, நேரு மறைவு, ஓகேங்களா. இந்தியா பாகிஸ்தான் போர், லால் பகதூர் சார் 1966, தாஸ்கண்ட் உடன்படிக்கை இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே ரஷ்யாவிலே போய் தாஸ்கண்டில் போய் செத்து போயிட்டாருன்னு கூட பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிம்லா உடன்பாடு 1971 to 72. பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அமைதி ஏற்படுவதற்காக இந்திரா காந்தி அம்மையாருக்கும் சுல்பிகர் அலி பூட்டோ அவர் 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் கையொப்பமானது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இது வரைக்கும் மெட்டீரியலே எல்லாம் தெளிவாகவே கொடுத்துருக்கோம் டாபிக் வைஸ்ட்டு. ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பகுதி 1 அது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றியம் அதன் ஆட்சி ஒன்றியம் அதனுடைய ஆட்சி ப்ளஸ் ஒன்றியம் ப்ளஸ் அதனுடைய அதாவது ஆட்சி நிர்வாகம், அதாவது ஒரு இடத்தை பிரிக்கவோ தொகுக்கவோ இணைக்கவோ எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆட்சி பகுதிகள் வரைக்கும் குறிக்கிறோம். ஸோ பகுதி 2 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா குடியுரிமை, இது வந்து குடியுரிமை. ஸோ பகுதி 3 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடிப்படை உரிமை. பகுதி 4னா அரசின் வழிகாட்டும் உரிமைகள். அரசின் வழிகாட்டும் உரிமைகள் அயர்லாந்து முகவரிலிருந்து வந்தது. வழிகாட்டும் நெறிமுறை கொண்டுகள். ஸோ இந்த 4லேயே ஏ ஒன்று பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 51A வரும், இல்லைங்களா. ஸோ 51Aனா அடிப்படை கடமைகள் ரஷ்யா கிட்ட கடை வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ உரிமைகளை யூஎஸ்ஏ கிட்ட கடை வாங்கியிருக்கோம், சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக முழுசாக பார்க்க போனோம் A to Z. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போது சரியான விடை வந்து பகுதி 1 3ல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ பகுதி 3. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் பிஇஓவில் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 371 போனாடி கொடுத்துருக்கோம். 1 முதல் 4 முறை இருக்குது. 2 வந்து அதாவது 5லேருந்து 11 குடியுரிமையை சொல்லுது. ஸோ 3 வந்து விதி 12லேருந்து 35 வரை அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அடிப்படை உரிமைகளை சொத்துரிமை மட்டும் 307 போயிடுச்சு நம்ம தெரிஞ்சுருக்கோம். 44வது சட்ட திருத்தம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஸோ இந்த சமத்துவ உரிமை லைனாக பார்த்துட்டு போகிறோம். இது எல்லாமே நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ரைட். அடுத்ததாக இதுவும் நம்ம மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக 109வது கொஷின் மேன்டிமெண்டோ என்பது இதுதான். நான் 18, 19, 20 வந்து டஃப்பான கொஷினில் இது ஒன்று. ஏன்னா நீங்கள் எல்லாருமே கரெக்டாக போடுவீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்க. இது வந்து பிஜிடிஆர்பி லெவலில். ஸோ மேன்டிமெண்டோ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வேர்டு, இது போர்ச்சுகீசிய மொழி. ஸோ சமீபத்தில் வெளியிடப்பட்டதாக கூட போர்ச்சுகீசியர்கள் வருகையை பற்றியும் காந்தாரா லெஜண்ட் அப்படின்ற படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேன்டிமெண்டோ அப்படின்றது தங்குற இடம், சாப்பிட்ற இடம், படி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் இந்த போர்ச்சுகீசிய மொழிகள் வந்து சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே மேன்டிமெண்டோ என்பது என்ன அப்படின்னா ஒரு போர்ச்சுகீசிய மொழி. அதன்படி போர்ச்சுகீய அரசு அதிகாரிகள் உணவு மற்றும் தங்கும், அதாவது ஓய்வு விடுதி பராமரிப்புக்கான படிகளை குறிப்பது. இதுதான் வந்து சரியான விடை, ஆப்ஷன் ஏ, சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டதில் இது கொஞ்சம் கடினமான டஃப்பாக எடுக்க வர சின்ன மினி கொஷின்ஸ். அடுத்ததாக ஆப்ஷன் ஏ சரியான விடை. உங்களுக்கு வந்து மேன்டிமெண்டோ என்பது போர்ச்சுகீய ஆட்சியாளர் காலத்தில் ஒரு அரசு அதிகாரி உணவு தங்குமிட செலவுக்காக வழங்கப்பட்ட அனுகூல தொகை, அனுசரணை தொகை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மங்கள் பாண்டே எந்த படைப்பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னோடனே 34வது ரெஜிமெண்ட் போன வாட்டி எக்ஸாமில் எழுதி கொடுத்தேன், கரெக்டாக வந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணி அது வந்திருக்கு சார், நாங்கள் எழுதிட்டேன் கரெக்டானாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா
பிஇஓவில் வேல்யூம் 3 பேஜ் நம்பர் 220 இருக்குது. ஸோ பாரக்பூரோட கழகத்தில் மார்ச் 29 தொடங்குச்சு அந்த பாரக்பூர். ஸோ கழகத்தை தொடங்கிற மங்கள் பாண்டே 34வது நேட்டிவ் இன்ஃபென்ட்ரி ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். 34வது படைப்பிரிவுன்னு கரெக்டாக போட்டிங்க. ஸோ மங்கள் பாண்டே சுட்டத்தில் படுகாயமடைந்தவர் வந்து கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து பவ் மற்றும் என்ட்ரி வந்து செத்து போல அடிதான் பட்டுச்சு. மங்கள் பாண்டேக்கு 1857 மார்ச் 29 என்ன பண்ணாங்க, அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதுன்றது நமக்கு தெரியணும். அடுத்து மீரட்டில் வந்து வெளிப்படையாக கழகம் புரட்சியில் ஈடுபட்டவர்கள் வந்து 1857 மே மாதம் 10 3வது படைப்பிரிவு குதிரை படை வீரர்கள். ஸோ இவர்கள் வந்து 90 பேரில் 5 பேர் மட்டுமே மேலதிகாரிக்கு அடிப்படை மறுத்தாங்க. ஸோ இது வந்து அடுத்து மீரட்டில் இருக்கிற கழகம். அடுத்ததாக டெல்லி கழகத்துக்கு தலைமை வந்து 2ஆம் பகதூர் ஷா. இதுதான் நான் எதிர்பார்த்த கேள்வி வரல. உண்மையில் கழகத்தை டெல்லியில் வழிநடத்தியவர் பதகத் கான் இவர் தான். ஸோ 857 மே 12 2ஆம் பகதூர் ஷா தலைமையில் டெல்லி கைப்பற்றப்பட்டது. டெல்லியை கழகக்காரிலிருந்து மீட்டவர் வந்து ஜான் நிக்கல்சன். ஆனால் இந்த 2ஆம் பகதூர் ஷா இருக்கார் இல்லையா, அவர் கைது செய்தவர் அட்சன்னா தயிர் மோறு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அட்சன் தான். அவர் 2ஆம் பகதூர் கைது செய்னார். அவர் 2ஆம் பகதூர் ஷா ரங்கூனுக்கு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டு 1862 நவம்பர் மாதம் 7 வந்து செத்து போயிட்டார். ஸோ இது இந்த வாட்டி எதிர்பார்க்குற வினாக்களில் இந்த 2026 இது வரும் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஸோ எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி இதுவும் 2026 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா. ஸோ அடுத்ததாக குழந்தை தொழிலாளர் தடை பற்றி எந்த அரசியல் சட்ட சரத்து விளக்குகிறது? ஸோ குழந்தை தொழிலாளர் அப்படின்னாவே நம்ம சரத்து 24 அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? அப்போது 24 பேசிக் கொஷின்ஸ் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இந்த லெவலெலாம் பேசிக்காக சிம்பிளாக இல்லாமல் யாராலும் படிக்க முடியாது. கொடுத்ததை நீங்கள் என்ன பண்ணணும், டேப்லெட் போட்டால் ஹெல்த்து வந்து நல்லா ஆகணும்னு சொன்னால் நம்பி போடுற மாதிரி நீங்கள் கொடுக்குறத படிச்சிட்டிங்கனாவே பாஸ் ஆகிடலாம், ஒன்றும் உரிப்பிட வேணாம். 24. ஸோ நமது வந்து பிஓ யூனிட் 5 வால்யூம் 2 பேஜ் 363 கொடுத்துருந்தோம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதாவது புத்தகத்தை வாங்கியிருந்தால் நீ வெற்றி பெற்றதில்ல, புத்தகத்தில் நீங்கள் அது படித்து உள்வாங்கியிருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அதனால தான் அது ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு கட்டமைப்பு, இதை தவிர வேறு எதுவும் படிக்கக்கூடாது, வேறு எதுவும் பண்ணக்கூடாது, கமெண்ட்டே கொடுக்குற அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பிரிவு 23 கட்டாய வேலை, ஒத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுப்பது 23. ஸோ 24 என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தை தொழிற்சாலைகள் வந்து ஆபத்தான இடங்களில் இந்த தொழிலாளர் முறை வந்து இருக்கக்கூடாது. இது வந்து எந்த வருஷம் கொண்டு வரதும் 1981ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபு தான் இது கொண்டு வந்தார். ஸோ ரிப்பன் பிரபு தான் இது வந்து என்ன பண்ணார், கொண்டு வந்தார். ஸோ அப்போ வந்து ரிப்பன் பிரபு காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. உள்ளாட்சி தலசுய ஆட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல, அந்த ரிப்பன் பிரபு தான் 81 82 கொண்டு வந்தார். ஸோ இதையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம், ஒன்றும் உரிய வேண்டியதில்லை. அடுத்ததாக 112 தலையிடா கொள்கை பின்பற்றியவர், நான் இன்டர்னல் பாலிசி என்னென்ன அப்படின்னு பண்ணால் யாருக்கும் சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினச்சாங்க. வெல்லிசி பிரபு நிறைய சண்டை போட்டார், மின்டோ பிரபுவும் சண்டை போட்டார், ஏஸ்டிங்ஸ் பிரபுவும் சண்டை போட்டார். ஸோ எல்லாருமே சண்டை போட்டாங்க. பட் சர் ஜான் பார்லோ என்பவர் தான் சண்டையே போடலை. ஸோ 1806ஆம் ஆண்டு இவர் வந்து இவருடைய காலத்தில் தலையிடா கொள்கை 2 வருஷம் தான் இருக்கிறார். இவர் 5 to 7 வரைக்கும் தான் இருக்கிறாரு. சர் ஜான் பார்லோ வந்து 2 வருஷத்தில் சர் ஜான் பார்லோவோட காலத்தில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி, என்ன சொல்லுவாங்க, வேலூர் புரட்சி ஜூலை 10. ஸோ வேலூர் வேனா நெடில், ஜூலைனா 10 நெடில், வேலூர் 10 நடைபெற்றது. இந்த புரட்சியின் போது கிட்டத்தட்ட 100 ஆங்கில அதிகாரிகள் செத்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 800 இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டாங்க. ஸோ 12 இராணுவ அதிகாரிகள் கமாண்டர்ஸ் மட்டும் சேர்த்தாங்க அப்படின்னு நிறைய படிக்க போகிறோம். ஸோ இதை வந்து சர் ஜான் பார்லோ என்பவர் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். சரிங்களா? இவர் வந்து இவருடைய காலத்தில் தான் இது நடந்தது. அதுக்கப்புறமா இந்த மெட்ராஸ் இருக்கு இல்லையா, இந்த மெட்ராஸ் அந்த பகுதியினுடைய கவர்னராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இது சூப்பர். 2 கொஷின் பார்த்துருவோம் சார். 3வது கொஷின் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அதனுடைய தளபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஜான் கடாக். ஸோ இந்த வேலூரில் இந்த தொப்பி மாதிரி இருக்கும், அதாவது அந்த தொப்பியை வந்து ஒரு நீட்டாக அந்த டர்பனை வந்து அறிமுகப்படுத்தினவர் வந்து அக்னியூ. ஸோ போகிறோம். இந்த கழகம் ஏற்பட்ட போது 2 மணி நேரத்தில் அந்த கழகத்தை ஒடுக்கியவர் வந்து கில்லஸ்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம விளக்கமாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி பார்த்தல வரிசைப்படுத்தினாலும் மேட்ச்னாலும் உள்ளே என்ன நடந்துன்னு சொன்னாலும் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பராக போட்டுடலாம். சர் ஜான் பார்லோ பார்த்துட்டோம். சரிங்களா? இது வந்து தலையிடா கொள்கை சர் ஜான் ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி சர் ஜான் பார்லோ 2 பேர் இருக்காங்க அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது அடுத்ததாக வெல்லிஸ்லி பிரபு, அவருடைய வந்து மின்டோ பிரபு, இவங்களாம் வந்து கொள்கைகளை பயன்படுத்தி வரங்க இல்லைங்களா?
அடுத்ததாக 113ல் பட்டியல் மற்றும் பழங்குடியின பகுதிகள் பற்றி இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பகுதி 10 சரத்து 244 அப்படின்றது ஆன்சர் சரியான விடை. இது உங்களுக்கு. அதே 15 என்ன சொல்லுதான்னு கேட்பீங்கன்னு வச்சுக்க. 15னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 15னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி மாதிரி 5னா அதை பிரித்து படிக்கணும். 1 to 5, 6 to 10, 11 to 15, 15 to 20 அந்த மாதிரி தனி பிரித்து படிக்கணும். 15னா தேர்தல் ஆணையம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பிரித்து படிக்க போகிறோம். ஸோ படித்து அதில் முக்கியமானது வந்து மொத்தமே வந்து கவுண்ட் பண்ணால் ஒரு 55 வரும். ஸோ 55 கவுண்டில் எது எது வருது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் முக்கியமான மக்களுக்கானது வந்து 244 to 244A. அதே மாதிரியே வந்து இதில் வந்து அசாம், திரிபுரா, மேகாலயா அப்படின்ற வட மாநிலங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுக்கக்கூடியது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எதில் வரும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டியல் வந்து 7வது பட்டியலில் வரும். ஓகேங்களா, தனியாக வரும். அது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒன்றியத்துக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகள் பற்றி 245லேருந்து 63 வரைக்கும் குறிக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த மாதிரி இணக்கமான உறவுகளோடு இருக்கணும்ன்ட்டு 45லேருந்து 63 வரைக்கும் குறிக்கிறது. நிதி, சொத்து மற்றும் தீங்கு நடவடிக்கையிலிருந்து அரசு அல்லது அரசாங்கத்தின் பொறுப்பு நிலை வந்து 64லேருந்து 300 வரைக்கும். அந்த 300A சொத்துரிமை நீக்கினது நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா, அது. ஸோ இதில் போட்டிருக்கேன். இப்போ 300A வந்து சொத்துரிமை நீக்கின்றது நம்ம இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வந்திருக்காங்கன்னா BEO Unit 5 Volume 2ல் பேஜ் நம்பர் 53லேயே முன்ன கொடுத்துலேருந்தே வந்த கொஷின் தான். அடுத்தது பகிஸ்ரீத் இத்கர்னி சபா என்ற 1924 தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் +2 புக் லெவல் கொஷின் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம படிக்கலாம். ஸோ நாராயணகுரு அப்படின்னா 1903 நாராயணகுரு இல்லை BR அம்பேத்கர் சொல்லிட்டோம். ஜோதிபாவில் சத்திய சோதக் சமாத் உண்மையை தேடுவோர் சங்கத்தை உருவாக்கியிருப்பார். ஸோ மகாத்மா காந்தி வந்து நம்ம என்னென்ன பண்ணார், தாழ்த்தப்பட்டவருக்கான சங்கங்கள் என்னென்ன பண்ணாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அம்பேத்கர் வந்து இதை வந்து சாதியிலேருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒரு சங்கம்னு உருவாக்கினார். இவர் வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்போம். ஏன்னா இவங்களை கேட்பாங்கன்றதுக்காகவே BEO Unit 5 Volume 1ல் பேஜ் நம்பர் 117 கேட்டிருக்காங்க. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் வந்து 891 56 வரைக்கும். ஸோ இது வந்து மகாராஷ்டிரா மகோவில் வந்து பிறந்தவர் தான், நம்ம எல்லாமே தெரியும். இவர் வந்து முதல்ல பம்பாயில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். MLA-வா ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பம்பாயில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இவர் வந்து தொடங்கிய பத்திரிகை வந்து மூப் நாயக், அந்த ஊமைகளின் தலைவன் 1920 ஜனவரி 31 மந்த்லி டுவைஸ் நோட் அ பாயிண்ட், மந்த்லி இருமுறை அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, சரோஜினி நாயுடு அம்மையார் தொடங்கின மாதிரி இவர் வந்து மந்த்லி டுவைஸ் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா, பகிஷ் பாரத் மராத்தி மொழியில் 27லையும் ஜனதா மராத்தி வீக்லி வந்து 1930லையும் ஒரு 4 தொடங்கியிருக்காரு. இதுவும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஸோ அடுத்ததாக வந்து 1927 மகட் சத்தியாகிரகம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பொதுக்குளத்தில் நீர் எடுக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். 1930 கலாரம் சத்தியாகிரகம். சரிங்களா, நாசிக்கு கொலாபா டிஸ்ட்ரிக்டில் கோயில் நுழைவு போராட்டம்னு ஒவ்வொன்றா பண்ணியிருக்காரு. ஸோ ஊமைகளின் தலைவன் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. நம்ம இவரை பற்றி இன்னும் நிறைய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர், டிராஃப்டிங் கமிட்டி தலைவர், அப்புறம் என்னென்ன பண்ணார், அவரோட கொட்டேஷன் கூட நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்குது. பார்த்துக்கலாம். அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூர் நைட்விட் விருதினை திரும்ப பிரிட்டிஷரிடம் ஒப்படைக்க காரணம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரியான கேள்வி. 1919 சௌரி சௌரா நபும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும், கதை படிச்சிருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் சௌரி சௌரா நிகழ்வு. ஓகேங்களா, இந்த 19 முடிஞ்சு அப்படியே போகும்போது சௌரி சௌரா நிகழ்வு 1921 நடக்கும். ஸோ ரவுலட் சட்டம் 1919 நடக்கும். பகத் சிங் தூக்கு 1931 நடக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த நிகழ்வு நடைபெற்ற போது என்ன பண்ணுறாரு, இவர் தூக்கி எறிகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொடுத்துருக்காங்க. PGTRB Unit 5 Volume 1ல் பேஜ் நம்பர் 253 கொடுத்துருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் மாதம் 13 பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட 2 பேர் வந்து சாஹிபுதீன் கிச்சிலு, சத்யபால் டாக்டர் 2 பேருமே. ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் போது கைது செய்யப்பட்டவன் வந்து பால்வால் இந்த இடத்துல தான் அவர் கைது பண்ணாங்க. இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப் மாகாணம் ஜாலியன் வாலாபாகில் பொதுக்கூட்டம் அமிர்தசரில் கூட்டம் நடந்தது. அந்த பைசாகி தினம், சீக்கியரின் புனித தினம் ஒன்று. ஓகேங்களா, இந்த 2000 பேர் கூடியிருந்தார்கள். சுட உத்தரவு வந்து ரெஜினால்ட் டயர். அப்போது ஆர்னு வச்சுக்கோங்க, ரெஜினால்ட் டயர் ஆர். ஏன்னா ரிங், அதாவது அழுத்துறோம் இல்லையா, அதை ரிங்குன்னு நான் வச்சுக்கோங்க, ஆர் நான் வச்சுக்கோங்க, ரெஜினால்ட் டயர். ஸோ அடுத்ததாக வந்து
அந்த பஞ்சாப் மாநில டயர் வந்து ஓ டயர், அந்த ஓனா முழுவதும், ஹோல்னா முழுவதும், அந்த பஞ்சாப் கொண்டு முழு கண்ட்ரோலும் அப்படின்னால ஓ டயர். ஓ என்பவர் மாகாண கவர்னர். ரிஜினால் டயர், ரீனா ரிங்கிங் ஃபயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன பண்ணார், உத்தரவிட்டவர் ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 4:30 மணி டைமு, 1500 பேர் செத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 379 பேர் செத்ததாக வந்து ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக பழிவாங்க விழுப்புரம் உத்தம் சிங் லண்டனில் போய் அவர் சுட்டு கொன்னார். இல்லைங்களா? இந்த படுகொலை ஜாலியன்வாலா படுகொலை ரவீந்திரநாத் தாகூர் நைட் டியூட்டி என்ற சட்டத்தை என்ன பண்ணுறாரு, அவர் வந்து தனக்கு அளித்த அந்த கூட்டத்தை திருப்பி அளித்தார். அதே மாதிரி இது 1699 13 சீக்கியர்கள் 10வது குரு கோவிந்த் சிங் தான் வந்து கல்சா என்ற அமைப்பை நிறுவனார். குருநானக் துவங்கப்பட்ட அந்த அமைப்பு. இதில் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸு. ஸோ சங்கரன் நாயர் தன் தலைமை ஆளுநர் நிர்வாக உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த இந்த நிகழ்வுக்காக இந்த மாதிரி விஷயங்களை காந்தியும் அது வந்து தன்னுடைய பட்டத்தை திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது 1116வது கொஷின்ஸு. எந்த வருடம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மசூலி பட்டினத்தில் அது முதல் தொழிற்சாலை உருவாக்கியது அப்படின்னு பார்த்தோம். 1611 தான் சரியான விடை. 16 கொடுத்துருந்தாங்க, பட் அது டென்மார்க். இது வந்து 16 வந்து மசூலிக் பட்டினத்தில். ஸோ வந்து பணவாட்டியை மாற்றிட்டாங்க. 1911 எழுதப்பட்ட நிகழ்வு. 11ஆம் வகுப்புலேருந்து குறிப்பு எடுத்து கொடுத்தாலும் ஓகே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ டிஆர்பி பிஓ யூனிட் 5 வேல்யூமில் பேஜ் நம்பர் 66 உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்றதுனா 1711 மசூலிக் பட்டணத்தில் வந்து ஆமர் கான் புலிகாட் பகுதிகளில் தொழிற்சாலைகளை அமைத்தார்கள் அப்படின்றது. ஒருவேளை அவங்க வாங்கி, அதாவது வினாக்கு வேறுபடும், பட் +1 புக்கில் இது கரெக்டான முறையில் இருக்குது. ஒரு நம்ம அதை கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது ஆத்தர்ஸ் பெரிய புக்லேருந்து கூட அவங்க எடுத்துருக்கலாம். பட் எடுத்திருந்தாலும் இதுதான் சரியான விடைன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போன முடியும். அடுத்ததாக வந்து எந்த அரசியல் சரத்து இந்தியா கூட்டாட்சி நாடு என்று குறிப்பிடுகிறது? 1வது சரத்து, 3வது சரத்து, 4வது சரத்து, 5வது சரத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி நாடுனாவே 2 கொஷின் வந்துச்சு இதுலேயே. கூட்டாட்சி நாடு என்பது காமனாக வந்து இந்தியா வந்து 28 மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்குது அப்படின்றது சரத்து 1 வந்து குறிப்பிடுகிறது அப்படின்றது சாதாரண கொஷின்ஸ். இது வந்து நம்ம வந்து 22 வரைக்கும் பார்க்க போகிறோம் சரத்தை. இல்லைங்களா? இது வந்து கூட்டாட்சி நாடு என்ற வார்த்தையை அதற்கு பதிலாக இந்திய அரசியலமைப்பு பிரிவு 1 இந்தியா, அதாவது பாரத மாநில ஒன்றியமாக இருக்கும் என அறிவிக்கிறது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். அடுத்ததாவது இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக குடியரசுத் தலைவர். இங்கே கவர்னர் வந்து எல்லாரையும் இங்கே பண்ணுவார், அவர் வந்து எல்லாமே சென்ட்ரலில் பண்ணுவார், நமக்கு தெரியும். ஸோ வந்து தலைமை தணிக்கை அதிகாரி வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார், நமக்கு தெரியும். இந்திய முதல் குடிமகன் தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து சட்டப்பிரிவு 77 படி, சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுகளின் பெயரில் மேற்கொள்ளப்பட வேண்டும். சரிங்களா? இது வந்து இது மாதிரி எல்லாரையுமே ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. எல்லாரையுமே யார் யார்? தலைமை கணக்கு வழக்கறிஞர், சொலிசிட்டர், தலைமை கணக்கு கணக்காளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர், தேர்வாணையத்தின் தலைவர், யூபிஎஸ்சியோட எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், நமக்கு தெரியும். தமிழ்நாட்டு லெவலில் இங்கே இருக்கிற ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதுமாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், நமக்கு நல்லா தெரியும். ஸோ 1119 கொஷின் கீழ்கண்டவற்றில் 1857ஆம் ஆண்டு புரட்சியின் விளைவுகள் அல்லாதது. இது வந்து நெகட்டிவ் கொஷினு. அப்போ ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சி முடிவுக்கு வந்தது 1856ஆம் ஆண்டு புரட்சியின் போது. 56 to 57 புரட்சியின் போது முடிவுக்கு வந்தது. இயக்குனர் மன்றத்துக்கு பதிலாக இந்தியா கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு செயலாளர் மூலமாக ஆரம்பித்தது. கவர்னர் ஜெனரல் இனிமேல் வைஸ்ராய் என்று அழைக்கப்படுவார். அவர்தான் ராணியோட பிரதிநிதி. ஆங்கிலேயர்கள் இந்திய மன்னருக்கு அனைத்து உரிமைகளையும் பறித்தார்கள். இது வந்து பறிக்கவில்லை, மன்னித்து அழித்து அவர்களிடையுமே தக்க வைத்து சொல்லி கொடுத்தார்கள். அப்போது பறிக்கவில்லை, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 700 குறுநில மன்னர்களுக்கும் மன்னிப்பு வழங்கி அவங்கவுங்க பட்டங்களை ராவ் பகதூர் சாஸ்திரி, அது மாதிரி ஹைதராபாத் நிஜாம் அப்படின்னு பேரெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னே அவங்க கொடுத்துட்டாங்க. கர்நாடக நவாப்னா கர்நாடக நவாப்னே இருங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இது மட்டும் தவறு. சரிங்களா? ரைட். அப்போது இது வந்து சரியானது. அடுத்ததாக அப்போது தவறானது டி மட்டும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 57ஆம் ஆண்டு புரட்சியின் போது கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்பாங்க. இப்போ கேனிங் பிரபு அப்படின்னா இங்கிலாந்தில் பிரதமர் யாருன்னா பால்மர்ஸ்டன் பிரபுன்னு கேட்பாங்க. அடுத்ததாக வங்காளத்தில் வந்து மாகாணத்தில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து விவசாயிகள் எண்ணிக்கை வந்து உருவாச்சு. இல்லைங்களா? இது வந்து என்னென்ன ஏன் அப்படின்னா நமக்கு வந்து என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. என்ஃபீல்டுனா என்ன சார்னா அந்த துப்பாக்கி வந்து என்ஃபீல்டு என்ற ஒரு இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட துப்பாக்கி. இந்த என்ஃபீல்டு துப்பாக்கி வந்து கொழுப்பு அல்லது பசுவோட பன்றியோட கொழுப்பு தடவப்பட்ட கிரீஸை வந்து உள்ளே போட்டிருப்பாங்க.
அதை வாயால் கட்டி போனால் நம்ம நிறைய கதைகள்லாம் அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு பிரிட்டிஷர் இது வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது. வைஸ்ராயன் அழைக்கப்பட்டார் வந்து கானிங் பிரபு. சரியா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து சார்லஸ் வுட் என்பவர் உருவாக்கப்பட்டார். இது கேஷ்னாக கேட்பாங்க 2026. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்ததாக சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி எப்போது அதிகாரத்தை கைப்பற்றியது? நோட் த பாயிண்ட். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ சார் கைப்பற்றியது அப்படிங்கிறதுனா அக்யூடன்ஸ் வேணுமா சார் அப்படின்னா ஆமாம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போது எப்போ சார்னா டிசம்பர் மாதம் 20 கைப்பற்றியது. டிசம்பர் மாதம் 1920 கைப்பற்றியது. சரிங்க சார், நீதி கட்சி கைப்பற்றியது. அப்போ என்ன சார் பிரச்சனைனா 1919 சட்டத்தின்படி மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சட்டத்தின்படி ஓகேங்களா தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், பொது தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ நடத்தினாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா அப்போது நீதி கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா 63 இடத்துல போட்டி போட்டது. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 0 எங்கேயுமே போட்டி போடல. சுயேட்சைகள் என்ன பண்ணாங்கன்னா 18 சுயேட்சைக்கு வந்து 18 அப்படிங்களா. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அந்த சுயேட்சையாக இருக்காங்களே 18 அந்த 18 போய் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ வருதுனால 81. 81 இடங்களில் பெரிய மெஜாரிட்டியாக அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. கேட்பாங்க இது அடுத்த 2026 கேட்க போகிற கேள்வியில். நீதி கட்சி வெற்றி வந்து 63, சுயேட்சைகள் 18 பேரும் இங்கே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. யார்கிட்ட? இவங்ககிட்ட. இப்படி பீகாரில் இப்போ இருக்கிறவங்க அங்கே போய் சேர்ந்துக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ 18 சேர்ந்ததுனால 81 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்க மொத்தமே இந்தியா அந்த சென்னை மாகாணத்தில் மொத்தமாக சென்னையில் வந்து 52% வாக்குகள் பதிவானது. எவ்வளோ? 52% அந்த டைமில். சரிங்களா? அதில் மொத்த போட்டியிட்ட இடங்கள் வந்து 127 இடங்கள். அதில் மீதி நியமிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ மீதியில் முழுமையாக அப்புறம் பார்க்கலாம். இது 2 மட்டும் முக்கியமானது. நீதி கட்சியில் போட்டியிட்டவங்க 63 பேர், சுயாட்சி வந்து இது ஓகேங்களா. அப்போ 18 பேர், மொத்தம் 81 பேர். சரிங்களா? ரைட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து வெல்லிங்டன் பிரபுன்றது தான் ஆளுநர். இவர் தான் வந்து இங்கே ஆளுநர், சென்னையில் ஆளுநர். அவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு தியாகராஜ செட்டியாரை கூப்பிட்றாரு. யாரை? தியாகராய செட்டியாரை கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறார், என்னால் முடியாது, எனக்கு பதில் என்ன பண்ணுறேன் சுப்ராயலுன்றவர் அப்பாயின்மெண்ட் சுப்ராயலு செட்டியார் போடுறாரு. சுப்ராயலுன்ற அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்கிறாரு. அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஓகேண்ணா அப்படின்ட்டு அவர் வந்து போகிறார். வந்து சுப்ராயலுக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியாயில்லை. ஸோ இதில் இருந்து முக்கியமாக ஒரு வினா வந்துடுறதுக்காக தகவல் அதிகமாக பேசுகிறேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சுப்ராயலு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னு நம்ம தெரியணும். ஸோ அப்போ வந்து இப்போ வந்து சபாநாயகர் யாருன்னு கேட்பாங்க. சபாநாயகர் யாருன்னா பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. ஸோ பெருங்காவூர் அதாவது ராஜகோபாலாச்சாரி இல்லை, பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி என்றவர் வந்து முதல்வர் ஆகிறாருங்களா. ஸோ இது வந்து 23 செப்டம்பரில் முடியுது. 1923 செப்டம்பரில் முடியுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து இந்த நீதி கட்சி இடஒதுக்கீட்டு கொள்கையின் முன்னோடி நீ மத்தியான சாப்பாடு கொடுக்குறா இல்லையா நம்மளோட ஸ்டாலின், அது வந்து அவங்க அப்பயே கொடுத்துட்டாங்க. அந்த காலை உணவு திட்டம் 1000 விளக்கு பகுதியில் சிந்தாதிரிப்பேட்டையில் காலை உணவு 1000 லைட் 1000 விளக்கு பகுதியில் சிந்தாதிரிப்பேட்டை நடுநிலைப்பள்ளியில் சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்ற இடத்துல நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்றது. இதே மாதிரி 1000 லைட் அப்படின்றது 1886 3வது காங்கிரஸ் ஐஎன்சியோட தலைமை நடக்கிறோம். பக்ருதீன் தயாப்ஜி என்றவர் அங்கே வந்து அவர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி 3வது காங்கிரஸ் மாநாடும் 1886 அங்கே தான் தமிழிலேயே பேசி அனைவரையும் இம்ப்ரெஸ் பண்ணவர் வந்து முழுக்கனாச்சாரியார் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ விஷயங்களையும் நம்ம அடுத்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு கொஷின் 2 கொஷினும் பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம். அடுத்ததாக வஉசியுடைய கைதுக்கு காரணமான சொற்பொழிவை திருநெல்வேலியில் எப்பொழுது நிகழ்த்தினான்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியும், 1908 நமக்கு தெரியும். ஆனால் மார்ச் 9 கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மார்ச் 9ன்றது சரியான விடை. இது வந்து +2 புக்லேயே இருக்குது. மார்ச் 9 மார்ச் மாதம் கொடுத்துருக்காங்க, 9ஆம் தேதின்னு கொடுக்கல, மார்ச் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கொஷின் வரதுனால சமீபத்திய ஒரு செய்தியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வஉசி பற்றி இப்போ குறிச்சிருக்காரு ஏஆர் வெங்கடாச்சலபதி. இப்போ வெங்கடாச்சலபதி என்ன பண்ணியிருக்காருன்னா 2020 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எதுக்காக வாங்கியிருக்காருன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படின்றது 1908 அப்படின்னு புக்கு எழுதியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணி. ஸோ திருநெல்வேலி எழுச்சியும் வஉசி என்ற 1908 என்ற புத்தகத்தை சமீபத்தில் எழுதியவர் யாருன்னா ஏஆர் வெங்கடாச்சலபதி அப்படின்றதும்
வெங்கடாச்சலபதின்றதும் 2024 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கான்றதும் நம்ம அடுத்ததாக இந்த மாதிரி அப்டேட்டும் பார்க்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ டக்குன்னு தில்லி கேட்டாங்கன்னு ஜெயிக்க முடியும். சரிங்களா? ரைட். அடுத்ததாக வஉசி பற்றி முழு டீட்டெயிலாக ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம 9 மார்ச் 9 அப்படின்றது அதான் அந்த ஒரு டேட்டை மட்டும் தான் கொடுக்காம இருந்தாங்க. இதுவாக இன்னும் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இந்த முறை. சரிங்களா? அடுத்ததாக பர்தோலி சத்தியாகிரகம் யாரால் தேவைப்படுது? இது வந்து சாதாரண விஷயம். வல்லபாய் பட்டேல் அப்படின்னு நமக்கு சாதாரணமாக தெரியும். ஸோ வல்லபாய் பட்டேல் வந்து பர்தோலி ஆப்ஷன் பி இரும்பு மனிதர்களுக்கு கொல்லப்பட்ட வல்லபாய் பட்டேல் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? பர்தோலி சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றத முழு டீட்டெயிலும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அரசு நில வருகை லேண்ட் ரெவென்யூ 22% குறைக்கிறதுக்கு அதிகரிக்க முடிவு செய்ததுனால விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை குறைக்கிறதுக்காக போராடினார். சரி, அதனால தான் சர்தார் என்ற ஒரு பட்டத்தை அவருக்கு வந்து மக்கள் வந்து வழங்கினாங்க. ஸோ அடுத்ததாக அகிம்சை அடிப்படையிலானது சர்தார் என்ற பட்டமும் மக்கள்கிட்ட கிடைத்தது. 1930 நம்ம திருவிக்கா மாநாட்டில் கூட ஈவேராக்கு பெரியார் பெண்கள் மாநாட்டில் பட்டம் கொடுப்பாங்களே, பெரியார் என்ற பட்டம் தர்மமால் அது போல். அடுத்ததாக பஞ்சாயத்து ராஜ்யத்தின் உயர்ந்த அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து அது முக்கியமாக ஸோ ஆர்டிகல் 73 74 பார்க்காம போகவே கூடாது. ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இப்போ கேட்டுருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படின்னாவே ராஜஸ்தான் முதல்ல 1959. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அது மாதிரி இங்கே வந்து ஜில்லா பரிஷத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜில்லா பரிஷத் தான் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வியூ என்ன பார்க்கணுன்னா, சரிங்களா, இது 73வது அரசியலமைப்பு அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே கிராமங்களுக்கு முக்கியத்துவம் 3, நகர்பாலிகானா 74 ஞாபகம் வச்சுக்கணும். கிராமங்களுக்கு ஃபஸ்ட்டுனால 3, நகர்பாலிகானா 4ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 73 74 கிராமத்துக்கு 3, நகர்பாலிகா 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து எல்லாமே இருக்கும். பஞ்சாயத்து சமிதிகள் எல்லாமே இருக்கும். ஜில்லா பரிஷத் என்பது மாவட்ட அளவில் உச்ச அமைப்பு. இது வந்து IAS கலெக்டர் வந்து தலைவராக இருப்பாங்க. முழு மாவட்டத்தில் பஞ்சாயத்துலேருந்து சமிதிகள் இருக்கும். கிராம பஞ்சாயத்துகளின் செயல்பாடுகளை மேற்பார்வையிட்டு ஒருங்கிணைக்கும். மாநில அரசுக்கும் உள்ளூர் அரசாங்கத்துக்கும் இடையிலான இணைப்பாக இது செயல்படும். ஸோ இது வந்து லெவல் பார்த்தோன்னா லோயஸ்ட் வந்து வில்லேஜ் லெவல் கிராம பஞ்சாயத்துன்னு இருக்கும். பிளாக் லெவல்னால் பஞ்சாயத்து சமிதி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்னால் ஜில்லா பரிஷத் அப்படின்றத மாவட்ட பஞ்சாயத்துன்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இப்போ கேட்கப்பட்ட ஒரு வினா. ஸோ இதையும் நம்ம வந்து அடுத்த முறை கிராம பஞ்சாயத்துகளில் 249 ஓனா என்ன அப்படின்னா ஓட்டுரிமை அளிப்பது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம இப்போ அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் டீச்சர்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு அதிகாரி ஆகணும், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் BO ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அது வந்து என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படியே உட்காந்துட்டு பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம், இதோ ட்ரை பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா மொத்தமே ஒரு 70 சீட் தான் வரும். ஸோ 70 சீட்டுக்குள்ளே நீ ஒரு அதிகாரி ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் பயன்படுத்தினா முடியாது. அதனால் எதை யூஸ் பண்ணலாம், எங்கே போனால் பெஸ்ட்டுன்னு பிளான் பண்ணிவிட்டு முடிவு எடுத்து முன்னாடியே பிளான் வந்துடுங்க. எனக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. இந்த DCAவில் நமக்கு ஒரு 50 பேர் BO பாஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதை நம்ம ட்ரெயின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட ஆசை உண்டு. அது போல் உங்களுக்கும் அந்த 71 சீட்டில் முதலிடம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆசை பண்ணணும். ஸோ எல்லாமே ஆஸ்பிரண்ட் தான். அதில் வந்து அது கண்டிப்பாக நடக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே இப்போ எல்லாம் மெட்டீரியல் நோட்ஸ் புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை போட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 நாள் தான், கொஞ்சபட்சம் 50 to 60 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. முன்னாடியே படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ், பிளான் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.